காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். கூர்மையான முட்களின் நடுவிலே மலரும் ரோஜா மலரின் அழகும் வாசனையும் உன்னை பெரிதும் கவர்ந்து கொள்கின்றன அல்லவா? அப்படியே சேற்றில் வளரும் செந்தாமரை எத்தனை முகமலர்ச்சியுடன் தன்னை காணும் ஒவ்வொருவரையும் தம் புன்னகையால் மகிழ்விக்கிறது. என் மகனே, என் மகளே, உன் துன்பங்களின் நடுவில் நீ என்னில் சாட்சியாக வாழ்ந்து பிறரை என்னிடம் நடத்த வேண்டும் அல்லவா? நான் எவ்வளவு வல்லமை பொருந்திய பரிசுத்த தேவன்! என் அன்புக்கு எல்லை கிடையாது அல்லவா? நீதானே என் அன்புக்கும் வல்லமைக்கும் சாட்சியாக நிற்க வேண்டும். நீ உன் தாயின் கருவில் தோன்றிய நாள் முதல் இன்று வரை என்னிடம் பெற்றுக்கொண்ட நன்மைகளை நீ என்னிடம் சொல்ல முடியுமா? அவை கடற்கரை மணலிலும் வானத்து நட்சத்திரங்களிலும் அதிகம் அல்லவா? இதை நீ அறிந்திருக்கிறாய். பாரமான என் சிலுவையின் பின்னே என் உயிர்த்தெழுதல் எவ்வளவு பெரிய வெற்றியாக அமைந்தது. என் கட்டளைகள் உன்னை கட்டுப்படுத்தலாம், ஆனால் என் வாக்குத்தத்தங்கள் உன்னை உயர உயர கொண்டு செல்லும் இறக்கைகள் அல்லவா? மகனே, மகளே, சகல சூழ்நிலைகளுக்கும் மேலாக உன் துதியின் சத்தம் தொனிக்கட்டும். துதி ஒரு வல்லமை நிறைந்த ஆயுதம். மூடப்பட்ட கதவுகளை அது திறக்கும். எதிரியின் சேனையை இடித்து போடும். துதிக்கத் தொடங்கு. உன் வாழ்க்கை முறையே துதியாகட்டும். ஆதார வசனம்: எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5 அதிகாரம் 18 வசனம்.